மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது ப்ரீமேச்சர் இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகின்ற விந்து முந்துதலுக்குரிய பகுதி. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் என்னுடன் நேரடியாக வெளியூர் நண்பர்கள் 0097777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த நரம்பு மண்டலத்திலே மூளை முன்னான் மூளையிலேருந்து வருகின்ற முக்கியமான 12 சோடி நரம்புகள், கிரேனியல் நர்வ்ஸ் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் எங்களுடைய முன்னாளிலிருந்து வெளியேறுகின்ற நரம்பு பின்னல்களிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக எவ்வாறு எங்களுடைய இந்த ஆண்மை குறைவு ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இந்த டயபிட்டிஸ் எனப்படுகிற நோய் கூட 3 வழிகளிலே எங்களை பாதிக்கின்றது. அதை பற்றி கட்டாயம் நான் சொல்ல வேண்டும். பல பேர் என்று உங்களுக்கு தெரியும், இந்த அடல்ட் பாப்புலேஷன், அதாவது வயது கூடினவர்களுடைய தொகையை எடுத்துக்கொண்டால் அதிலே 1% இந்த டயபிட்டிஸ் வெலைட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற நீரிழிவு நோய் இருக்கின்றது. இந்த நீரிழிவு நோயானது பல விதங்களிலே ஆண்மை இன்மை ஏற்படுத்துகிறது. முதலாவதாக இந்த நீரிழிவு நோய் மட்டுமே இந்த ஆண்மை இன்மை ஏற்படுத்துவது, அதாவது டயபெட்டிக் மெலைட்டஸ் இட் செல்ஃப் காசஸ் இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது இந்த நீரிழிவு நோய் அதே நேரடியாக ஆண்மையின்மை ஏற்படுத்தும். இரண்டாவதாக இந்த நீரிழிவு நோய் காரணமாக எங்களுடைய இந்த குருதி சுற்றோட்டம் பாதிக்கப்படுகிறது. இருதயம், இரத்தம், அதே நேரத்தில் நாடிகள், நாளங்கள் பாதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆண்குறிக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டத்தினுடைய அளவு குறைகின்றது. இதன் காரணமாக கூட இந்த ஆண்மையின்மை ஏற்படுகிறது. மூன்றாவதாக இந்த டயபெட்டிக்கில் உங்களுக்கு தெரியும், டைப் 1 டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ் என்று இருக்கிறது. முதலாவது வகையான நீரிழிவு நோய், இரண்டாவது வகையான நீரிழிவு நோய். இந்த முதலாவது வகையான நீரிழிவு நோய் ஏறக்குறைய 30 வயசுக்குட்பட்ட இளம் வயதுடையவர்களுக்கு தான் ஏற்படுகிறது. இது கூடுதலாக அளவு இந்த இன்சுலினுடன் தொடர்புபட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஏனெனில் இவர்களுக்கு இன்சுலின் மூலமாக நாங்கள் ஊசி மருந்து ஏற்ற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அது டைப் 1 டயபிட்டிஸ் என்று சொல்லுவோம். இரண்டாவதாக டைப் 2 டயபிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற 30 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படுகிற நீரிழிவு நோய். இந்த 2 வகையான நீரிழிவுகளும் எங்களுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பல அன்பர்கள், என்னுடன் பல பேர் இந்த டயபெட்டிக் வருத்தம் உடையவர்கள். சில பேருக்கு இன்னும் பிள்ளைகள் கூட பிறக்கவில்லை. சில பேருக்கு ஒரு பிள்ளை பிறந்து கனகாலத்துக்கு பிறகு 2வது பிள்ளை உருவாகவில்லை. எனவே அவர்கள் சொல்வார்கள், டாக்டர், என்னுடைய மனைவி மீண்டும் என்னுடைய கேட்கிறார், எனக்கு இன்னொரு பிள்ளை வேண்டும், ஏனெனில் ஒரு பிள்ளை தனித்து போய்விடும், அதற்கு இன்னொரு பிள்ளை கட்டாயமாக அவசியம் என்று சொல்லுகிறார். எனவே இவ்வாறு பல காரணங்கள் காரணமாக இந்த டைப் 1 டயபிட்டிஸ், முதலாவது வகை டயபிட்டிக் நீரிழிவு நோய், 2வது வகையான டைப் 2 டயபிட்டிஸ், 2வது வகையான நீரிழிவு நோய், இரண்டிலுமே இந்த நரம்பு பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக எங்களுக்கு பலதரப்பட்ட இந்த ஆண்மையின்மை குறைபாடு ஏற்படுகிறது. எனவே முக்கியமாக அனைவருமே கவனித்துக் கொள்ளுங்கள். சில இடங்களிலே இந்த HbA1c தான் இப்போது லேட்டஸ்டாக கடைசியாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. 3 மாதம் மட்டும் இந்த எங்களுடைய இரத்தத்திலே இருக்கின்ற செங்குருதி சிறுதுணைக்குகள், ரெட் பிளட் செல்ஸ் என்று சொல்லுவோம், இந்த ரெட் பிளட் செல்ஸுடன் சேர்ந்து இருக்கின்ற இந்த சீனினுடைய அளவை அளவிடுவதுதான் HbA1c. இது மிகவும் முக்கியமானது. இது 3 மாதம் மட்டும் எங்களுடைய இரத்தத்தில் இருக்கின்ற சீனினுடைய அளவை எங்களால் கணிக்கக்கூடியதாக இருக்கும். கட்டுப்பாட்டை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக இந்த HbA1c ஒரு நீரிழிவு அற்ற டயபெட்டிஸ் மெலைட்டஸ் அற்ற ஒரு நோய் ஒருவருக்கு 5.8% இருக்க வேண்டும். அது 6.5க்கு மேல் செல்லுமாக இருந்தால் அது இந்த நீரிழிவு நோய் ஏற்படுவதை குறிக்கும். அதே நேரத்தில் ஒரு டயபெட்டிஸ் மெலைட்டஸ் நீரிழிவு நோயாளி மருந்துகளை எடுக்கின்ற போது இந்த HbA1c 6.5 இருக்க வேண்டும். அதுக்கு ஒருபோதுமே கூடக்கூடாது. எனவே கட்டாயமாக இந்த நோய் இருக்கிறவர்கள், உங்களுக்கு ஆண்மையின்மை பிரச்சனை இருக்குமாக இருந்தால் இந்த HbA1c-ஐ 6.5 வைத்திருக்க பாருங்கள். சில பேர் சொல்லுவார் 8, 9 எனக்கு ஆண்மையின்மை, பல மருந்து கடைகளிலே நான் மருந்துகளை வாங்கி குடிக்கிறேன், ஒரு பிரயோசனமும் இல்லைன்னு சொல்லுவார்கள். ஒரு பிரயோசனமும் வராது. உங்களுடைய HbA1c 6.5க்குள்ளே நீங்கள் வைத்திருக்க வேண்டும்.
அடுத்ததாக இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 126 மில்லிகிராம் பெர் டெசிலீட்டர். அதே நேரத்திலே சாப்பிட்டு போட்டு 2 மணித்தியாலத்துக்கு பின் எடுக்கிற ரத்தத்தின் அளவு அது போஸ்ட் பிரெண்டியல் பிளட் சுகர் PPBS என்று சொல்லுவோம். இது எப்போதுமே 160க்கு கீழே தான் இருக்க வேண்டும். எனவே இவை எல்லாவற்றையுமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். இவற்றை கட்டுப்பாட்டுகள் வைக்காமல் தயவு செய்து பார்மசிகளிலே போய் மருந்துகளை எடுத்து பாதிக்க வேண்டாம். சில பகுதிகளில் சில பின்தங்கிய பகுதிகளிலே இந்த HbA1c எனப்படும் செய்வது மிகவும் கஷ்டம். வசதி குறைவாக இருக்கின்றது, லெப் வசதி என்றாலும் எப்படியாவது நீங்கள் ஒரு நகரத்துக்கு போயாவது இந்த HbA1c நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே கட்டாயமாக இந்த நீரிழிவு நோயாளிகள் உங்களுடைய நீரிழிவை நீங்கள் எந்த விதமான மருந்துகள் குடித்தாலும் பரவாயில்லை. ஏன் சில பேர் கிரீம் என்றுவார்கள், சில பேர் ஜாம் சாப்பிடுகின்றார்கள், பலதரப்பட்ட மருந்துகளை பாவித்தாலும் கூட இந்த HbA1c 6.5 இருக்கின்ற போதுதான் உங்களுக்கு ஒரு ஒழுங்கான தாம்பத்திய உறவை உங்களாலே மேற்கொள்ள முடியும். எனவே இதுக்கு மேலதிகமாக உங்களுக்கு ஒன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் ஒரு திருமணம் முடிக்கின்ற போதோ அல்லது ஒரு தன்னுடைய பெண் துணையுடன் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை அவர் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது பலதரப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படலாம். அவற்றை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சில இடங்களிலே நான் பார்த்திருக்கேன், இப்போது உங்களுடைய நல்லா முன்னேறி விட்டோம், இன்னும் பெண்கள் கூட அவருடைய மனைவி அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்களுடன் கதைக்கிறார்கள், ஐயா என்னுடைய கணவருக்கு என்னுடைய ஆண் துணைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது, என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நான் எவ்வாறு இதை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேசுவதை நான் கண்டிருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பெண்களும் கேட்பவராக இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய கணவனுடைய உங்களுடைய ஆண் துணையினுடைய செக்ஷுவல் பிரச்சனை அதாவது பாலியல் பிரச்சனையை தீர்ப்பதில் நீங்களும் முக்கிய பங்கு வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவருக்கு இந்த பிரச்சனை கூடிக்கொண்டு செல்கிற போது அந்த பிரச்சனை நீங்களும் ஒரு விக்டிமா, நீங்களும் ஒரு பலிக்காடாக ஆக்கப்படலாம். ஏனெனில் அந்த இடத்துல திருமணம் செய்தவராக இருந்தால் திருமண உறவு முடிவடலாம், அல்லது திருமணத்துக்கு பிந்திய உறவு வைத்திருந்தால் அந்த உறவும் பாதிக்கப்படலாம், அல்லது திருமணத்துக்கு முந்தைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த உறவும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கின்றது, பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஆண் பெண் அது கணவன் மனைவியா இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் திருமண வாழ்க்கையிலே பாலியல் வாழ்க்கையிலே தங்களுடைய பிரச்சனையை இருவருமே பேசி தீர்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இல்லாவிட்டால் அந்த பிரச்சனை இருவருடைய வாழ்க்கை தான் மிக முக்கியம். ஒரு வருத்தம் என்றால் ஒருவரை மட்டும் பாதிக்கிறது, ஒரு பிரச்சனையை அவரை மட்டும் பாதிக்கிறது. ஆனால் படுக்கை அறை பிரச்சனை அல்லது பாலியல் பிரச்சனை, செக்ஷுவல் பிரச்சனை என்றால் அவருடைய குடும்பம் முழுவதையுமே அது பாதிக்கின்ற ஒன்றாக இது இருக்கிறது. எனவே நீங்கள் இதை முக்கியமாக நீங்கள் இதை கவனித்துக் கொள்வது மிகவும் அவசியம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.